குடும்ப படம்னு வேறு சொல்லியிருக்கீங்க. இல்லை, அந்த சீனில் இன்னும் காட்டலை நீங்கள் அது. பட் மூலதனம் அதிகமாக உள்ள இடம், அது திருப்பி எடுப்பது ரொம்ப. ஐ வுட் லைக் டு கால் அப்பான். இப்போ வந்து அறுசுவையிலே மிக சிறந்த சுவை என்னன்னா நகைச்சுவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பெஸ்ட்டாக விளங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர். லெட்ஸ் வெல்கம் எஸ்வி சேகர் சார் ஆன் டு த ஸ்டேஜ். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரை வெல்கம் பண்ணிடுவோம். A few words. ஓகே, இந்த கருப்பு சேப்புக்கு நான் பக்கத்தில் நிற்கலாம் இல்லையா? இல்லை, தமிழ்நாடே இப்போ கருப்பு சேப்பு தான், அதுக்காக தான் சொன்னேன். இது முதல்ல இவங்க பேசினலாம் பார்த்தோன்னே ஏதோ இங்கிலீஷ் படத்தோடைய ஆடியோவில் வந்துட்டோன்னு நினச்சேன். நீங்கள் இத்தனை பேர் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு எங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருந்தா நாங்கள் மலேசியா வந்திருப்போம். நாங்களும் மலேசியா பார்த்த மாதிரி இருக்கோம். கொஞ்சம் லேட்டாக கிட்ட ஆரம்பித்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரூம்லேயே தான் இருந்திருப்போம், வந்திருப்போம். இல்லை, எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இருக்குல்ல, பாஸ் அப்புறம் என்ன. பட் ஒரு விஷயம், ஒரு லீலா பேலஸில் இது மாதிரி பண்ணுறீங்க. ஒரு பெண் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக், டைரக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மேக்னா என்னுடைய மணல் கயிறு 2ல் ஒரு சின்ன ரோல் பண்ணாங்க. இதுவே சஸ்பென்ஸ் படமாயிடுச்சு எனக்கு. காலத்தால் சொல்லிட்டாங்க, நான் வந்து இன்விடேஷன் கொடுக்குறேன். அப்புறம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லையா, வராங்களா இல்லையாங்கிறது அதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னேன், வேணாம்மா, வீட்டுக்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு யூத்துக்கான ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அவ்வளோ கிளாமரஸாக பண்ணியிருக்கீங்க. குடும்ப படம்னு வேறு சொல்லியிருக்கீங்க. இல்லை, அந்த சீனில் இன்னும் காட்டலை நீங்கள் அது. பட் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையா? இல்லை, இருக்கலாங்க, தப்பு இல்லை. நம்ம உங்களுக்கு சர்டிஃபிகேட் தான் கணக்கே தவிர நீங்கள் அதை பற்றி வேறு எதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் யூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு என்ன உண்டோ அது வரதெல்லாம் அது குடும்ப படம் தான். அதனால் ஏன்னா குழந்தைங்கள அப்பா அம்மா கூட்டின்னு வரணும், ஏன்னா அப்பா அம்மா விட்டு குழந்தைங்க மாத்திரம் தனியாக போவாங்க, அதுதான் ஏ சர்டிஃபிகேட். பட் சினிமா என்பது மூலதனம் அதிகமாக உள்ள இடம், அது திருப்பி எடுப்பது ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கீங்க நீங்கள். அந்த ஆவிகளை அழைத்து பேசக்கூடிய அந்த போர்டை வச்சு, ஒய்ஜா போர்டை வச்சு பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது இது. பட் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், எங்கள் ட்ராமாலே வரும், ஒரு ஹீரோயின்கிட்ட சொல்லுவேன், நான் பேய் படம் எடுக்க போகிறேம்மா அப்படிம்பேன். அப்போ எனக்கு மேக்கப் கிடையாதா சார் அப்படின்னு கேட்பாங்க அவங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, நீங்கள்லாம் மேக்கப் போட்டு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா நிஜமாகவே நேரடியாகவே அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் அதை வந்து பேய் படத்தில் நடிக்கணும்னா அதுக்குன்னு வித்தியாசமாக காட்டணும். எதுவாக இருந்தாலும் ஒரு டோட்டலாகவே எல்லாம் மலேசியன் டீம் தான் நினைக்கிறேன், மலேசியன் சிங்கப்பூர் டீம் தான் இல்லையா? உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அது ரொம்ப ரொம்ப வருஷமாக சொல்லுவாங்க என் நண்பர்கள், இந்தியாவிலேருந்து வரீங்க, எல்லோரும் எடுக்கிறீங்க, இங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க, நாங்களாம் நடித்து நாங்கள் எடுத்து இது எப்போ இந்தியாவில் ரிலீஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்க. இது ரொம்ப ஈஸி சார், ரொம்ப ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபுல் படத்தை அங்கே எடுங்க, இங்கே சென்சார் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த சினிமா என்பதற்கு வந்து லாங்குவேஜ், இது மொழி, அந்த தேசம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஓடிடி வந்துருச்சு, தியேட்டர்லாம் கான்செப்ட்லாம் தாண்டி போய் எங்கே போட்டாலும் இப்போ அமேசானில் பார்க்குற படம் எல்லாமே தமிழ்நாட்டில் எடுக்கிறதா இல்லையே, நெட்ஃப்ளிக்ஸில் போடுற படம்லாம் தமிழ்நாட்டில் எடுக்கிறதா இல்லை. அதனால் நீங்கள் இந்த படத்தை எங்கேருந்து ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்பதற்கு உண்டான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் உலகம் முழுக்க அது சென்று சேரும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் சந்தானம் மாதிரி டான்ஸ் ஆடினார், அவர் எங்கே இறங்கிட்டாரா கீழே? அதான், ஓகே ஓகே ஓகே. சந்தானத்தையே மனசில் வச்சுட்டு டான்ஸ் ஆடிருக்கீங்க. நான் சந்தானத்தை பார்த்தா சொல்லணும் அது மாதிரி இல்லை. ஒரு எந்த ஒரு விஷயமே புதுசாக நீங்கள் பண்ணிகிட்டே போங்க. இன்றைக்கி வெற்றியை கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் சினிமா என்பது என்றைக்குமே முயற்சி ஒரு நாளைக்கு வெற்றியை கொடுக்கும். அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி பண்ணோம், இன்றைக்கே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது.
அது இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறேனே, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எல்லாம் உழைச்சி தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அண்டு சினிமா வந்து லாட்ரி டிக்கெட்டும் கிடையாது. அதில் உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும், இருந்துக்கிட்டே இருக்கணும். அது சின்சியராக இருக்கணும். சரியான நேரம் வரும்போது அந்த உழைப்புக்கு உண்டான வெற்றி உங்களை வந்து சேரும். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் இப்போ உங்களுடைய முயற்சிக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன பணம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த பணம் திருப்பி உங்கள் கைக்கு கிடைத்தால் நீங்கள் மறுபடியும் அடுத்த படம் கண்டிப்பாக எடுப்பீங்கிற நம்பிக்கை. ஏன்னா 3ஆவது படம் இது. நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு சொன்னாங்க, அந்த படத்துலலாம் நீங்கள் எல்லாம் நடிக்கிறீங்க சார் அப்படின்னாங்க. இல்லாட்டாலும் பரவாயில்லமா, நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு வந்து சினிமா அரசியலில் மட்டும் நடக்கிற வரைக்கும் எதையுமே நம்பக்கூடாது. அது நம்ம கைக்கு வந்தால்தான் அது நமக்கு நிஜம் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த முயற்சி எடுத்தவங்க எல்லாருக்குமே, ஏன்னா நான் ரொம்ப லேட்டாச்சு எங்களுக்கு லேட் ஆகலை. இது அங்கே இருக்கிறவங்களே அத்தனை கேமராமெல்லாம் அவங்கெல்லாம் காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி மார்னிங் 9 மணிலேருந்து ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணி எப்போ அவங்க அதை முடித்து கரெக்டாக அவங்கள பற்றி பேசும்போது லைட் ஆஃப் ஆயிடுச்சு சார். இன்னொரு வாட்டி அந்த லைனை சொல்லணும் சார். லைட் வந்தால் தான் சொல்ல முடியும். அது அத்தனை பேர் அவங்க மார்னிங்லேருந்து இருக்காங்க. அவங்க நைட் 9 o'clock போனால் தான் மறுபடியும் நாளைக்கு காலையில் மறுபடியும் ஒர்க்குக்கு போக முடியும். நமக்கு வந்து இது என்டர்டெயின்மெண்ட், அது அவங்களுக்கு ப்ரொஃபஷன். அப்படி இருக்கும்போது அவங்கள யாரையுமே காத்திருக்க வைக்கும்போது என்ன ஆகிடும், இன்னும் கொஞ்சம் பேசுங்கம்மா, எங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும்னு சொல்கிறவங்க பேசிட்டிங்களா, போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது ஆகக்கூடாது. ஏன்னா இங்கே நிறைய இத்தனை ப்ரெஸ் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன படத்துக்கு வரத்துக்கு அதிசயம். இது உங்களுக்காக வந்திருக்காங்க, இல்லை உங்கள் எஃபர்ட்டுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க. அவர் அனைவனுக்குமே ஒன்றும் பின்னத்தான் அவங்களுக்கு தெரியும், நீங்கள் இதெல்லாம் ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்க, அந்த மாதிரி தெரியும். அதனால் டிலே ஆனதை பற்றி பெரிய விஷயமாக எடுத்துக்கல. மீண்டும் உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த காலத்தோட நடிகவேல், நவரச திலகம் அண்ட் காமெடியிலேயே கிங்கு, வில்லாதி வில்லன், எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை 100% வேற லெவலில் அசத்தக்கூடியவர். இதை நான் சொல்லும் போதே சாரே ஏஞ்சி வந்திருக்கணும். தட்ஸ் த ஸ்பிரிட். அதுதான் நம்ம தலைவன். ஸோ எஸ், லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் தம்பி ராமையா சார் ஆன் டு தி ஸ்டேஜ். ஒரு பெரிய கைத்தறலோட அவரை வெல்கம் பண்ணிடலாம். பத்திரிகை தொலைக்காட்சி அணி இதில் சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். நான் லேட்டாக வரல. நான் 8:30 மணிக்கு தான் வரலாமா வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்டேன். மரியாதைக்குரிய எஸ்வி சேகர் சார்லாம் நாங்கள் பார்த்து தான் ஒரு கவுண்டர் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரு வசனத்தை வந்து ஸ்பாட்டில் டெவலப் பண்ணுற சென்டர்லாம் சார்ட்டை இப்போ தான் கற்றுருக்குறோம். நேர்மைனா என்னன்றதை தேடப்பன் சார்ட்டை கற்றுருக்குறோம். உழைப்பு அப்படின்னா ஆர் கண்ணன்ட்ட கற்றுருக்குறோம். இப்படி ஒவ்வொருத்தரை பார்த்து கற்றுக்கிறது தான். நான் மேடைக்கு லேட்டாக வரவில்லை. திரும்ப சொல்கிறேன், கண்டென்ட் வந்து அழகாக தேனப்பன் சார் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதுவே போதும்னு நினைக்கிறேன். நான் ஆமாம். ஸோ இங்கே வந்த நிகழ்வு என்பது தமிழ் மொழி. இந்த மொழி என்பது எந்த இடத்துல வச்சு கொஞ்ச நாளுமே நம்ம அந்த அவர்களை வரவேற்கணும். அந்த வகையில் சார் சொன்னது போல் இந்த செலவை நாங்கள் மலேசியாவில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் 20 நடிகர்கள் கூட அங்கே போயிருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த மொழி பிறந்த இடத்தில் இது சந்தப்பட்ட கலையை வந்து கொண்டு வரணுன்றதுக்காக மேக்கனா நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் மேக்கனா உள்ளிட்ட மீனாட்சி உள்ளிட்ட முப்பெரும் தேவியர்களுக்கு முதல் வணக்கம். அது லக்கி. ஸோ அவர் தான் லக்கியா, அவர் பேர் தான் டைட்டில். ஓகே, ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கார் தலைப்பில் என் பேரை வை அப்படின்னு. ஒரு 13நாவே பேய், 13/13னா பேய்கள் நடமாடும் இது. ஆமாம், அந்த மக்கள் நீதி மையத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார் அன்பு சகோதரர் மகேந்திரன். அவர் அந்த மகேந்திரன் மாதிரியே இருக்கார்ல அவர். கரெக்டா? ஏதாவது சொல்லணுன்றதுக்காக யோசித்தேன். பழகாதவர்களை பற்றி எப்படி பேச முடியும்? பார்த்தேன் பாடல், ஒரு ஃபேண்டசி. ஒரு பெண் வந்து எழுதுகோலை எடுத்து வெள்ளை பேப்பரை நிரப்புவது என்பதே அது பெண் உரிமை. ஸோ அந்த பெண் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு கற்பனை என்பது நமது ஆன்மா என்பது நமது ஆன்மாவோடு பேசுவது. நமது ஆன்மாவோடு பேசுகிறது, சிந்தனையாக வடிவம் பெறுகிறது, சிந்தனை கருத்தாகிறது, கருத்து தான்
உதடு வழியாக பேசுகிற பொழுது பேச்சு, எழுத்து வடிவத்தில் பேசுகிற பொழுது எழுத்து, அந்த கலை வடிவத்தில் பயிலுகிற பொழுது படைப்பு. ஒரு பெண் ஒரு படைப்பை கொடுத்துருக்கிறார்கள். நேற்று டிசைன் பார்க்குற பொழுது மியூசிக் நீங்கள் தானப்பால, பெரிய விஷயம். முதல்ல எழுதுறேன்னு சொல்கிறதே தைரியம் வேணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் பெண்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருங்க. உழைப்பு முழுக்க கொட்டி கிடக்கு. நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி எடுத்தீர்களோ அந்த உயரத்தை தொடுவீர்கள். எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி.